பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: தேவ பொக்கிஷம் உங்களுக்குள்ளே, அறியாமல் இருக்கிறீர்கள். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார் மோசேயை. இந்த மோசேயைத்தான் தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தேவதூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். தேவ தரிசனம் பெற்றவர்களே, சுமப்பவர்களே. மோசேயின் பிறப்பு, வளர்ப்பு, அவனுடைய ஆரம்ப செயல் யாவையுமே நான் அறிந்ததே. எபிரேய புஸ்தகத்தை எழுதியவர் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23-29 வரை மோசேயின் ரோல் பற்றி விவரிக்கிறார். அவனுடைய பிறப்பு, தப்பித்து கொண்டது, எதிரியினையான அரமனையிலேயே வளர்க்கப்பட்டது, பார்வோன் குமாரத்தியாக பார்வோனுடைய மகனாக வளர்க்கப்பட்டது, எல்லாம் அவனுக்கு வரலாறு நமக்கு தெரியும். அதை அவனும் அறிவான். தான் யார் என்பதை அவன் அறிவான். ஏன்னா அவங்க அம்மாவிடம் தானே ஒரு குறிப்பிட்ட வயசு வரல் வளர்ந்தான். அவன் எல்லாம் ஊட்டிவிட்டாள். அந்த வயசுக்குள் என்னென்ன கொடுக்க வேணுமோ எல்லாம் ஊட்டிவிட்டான். இதை உணர்ந்த மோசே தன்னாலே தான் இஸ்ரவேல் மக்களுக்கு விடிவு காலம் உண்டு, என எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள் 400 வருஷத்துக்கு மேலாகும் என்பதை உள் மனம் சொல்வதை அவன் உணர்ந்தான். ஆகையால் இறங்கி செயல்பட்டான். ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரவேலும் சண்டை போட்டிருக்கும் போது எகிப்தினை கொன்று மணலில் புதைத்து விட்டான். மறுநாள் தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேல் 2 பேர் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அது அநியாயம் செய்தனை பார்த்து கேட்குறான். அப்பொழுது அவனை எதிர்த்து கொள்கிறான். நீ நேற்று ஒரு எகிப்தினை வெட்டி புதைச்சது எனக்கு தெரியும், அப்படி என்ன பண்ண வந்து யார் உனக்கு தலைவனாக வச்சது என்று அவன் திருப்பி கேட்குறான். இவனுக்கு தெரிந்து விட்டதா, அவன் எல்லாருக்கும் தெரிந்திரும், பார்வோனுக்கு தெரிந்திரும் என்று ஓடி போய்விட்டான். பின்வாங்கி விட்டான். எகிப்தை விட்டே ஓடி போய் விட்டான். இது என்னுடைய வேலை அல்ல, எனக்கு கொடுத்த தரிசனமும் அல்ல என்று மீதியான் தேசத்திற்கு போய் ஆசாரின் மகள் ஆகிய சிப்போராள் என்ற ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி மாமனார் ஆடுகளை மேய்த்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டான். பாருங்கள், அரமனையில் இருந்தான், சகல கலைகளையும் கற்றான். அரமனை சாப்பாடு எப்படி இருந்திருக்கோ, அவனை ட்ரெஸ் எப்படி இருந்திருக்கோ யோசித்து பாருங்கள். இப்போ ஒரே நாளில் எவ்வளோ மாற்றம்னு பாருங்கள். சில நாட்கள்லேயே வேலையும் ஆடு மேய்க்கிற வேலை, அது தன்னுடைய ஆடு கிடையாது, மாமனாருடைய ஆடு. ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி மீதியான் தேசத்தில் போய் ஆடு மேய்ப்பனாக மாறிவிட்டான். எல்லாம் மாறிவிட்டது. ரோல் மாறிவிட்டது, சிந்தனை மாறிவிட்டது, எல்லாம் மாறிவிட்டது. ஓடிப்போய் விட்டான். 1 வருடம் 2 வருடம் அல்லங்க, 40 வருடங்கள் ஆகிவிட்டன. இப்போது மோசேக்கு 80 வயது. அதே ஆடுகள், அதே மனைவியிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டிருப்பான். அதே ஏரியாத்தான். ஆடுகளை ஓட்டுக்கொண்டு தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் வந்தான். இப்பொழுது முச்செடியில் தேவ தரிசனம் பெற்றான். கர்த்தருக்கு இவனுக்கு உரையாடல் நடக்கிறது. அதெல்லாம் நீங்கள் படித்து கொள்ளுங்கள். கர்த்தர் போக சொல்கிறார். மாட்டேன் என்கிறார், நான் திக்குவாயன் என்கிறார், எனக்கு ஒன்று தெரியாது என்கிறார், பார்வோனிடமிருந்து பயப்பட மாட்டான் என்கிறான். இதற்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்து உனக்கு உதவியாளை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஒருவாறு ஒத்துக்கொள்ள வைத்து விட்டார். எகிப்திற்கு போவதற்கு, தன் மக்களை மீட்பதற்கு. பாருங்கள், அவன் அதை மறந்தே போனான். மோசேயின் மேல் வைக்கப்பட்ட தேவ திட்டம்தான், ஆனால் அவன் விட்டுவிட்டான். ஐயோ, இது நம்முடைய வேலை இல்லைன்னு ஓடிப்போய் விட்டான், மறந்தும் போனான். வேறு கம்ப்ளீட்டாக மாறுபடியான வாழ்வில் செட்டில் ஆகிவிட்டான். இவன் வேறு எங்கேயோ போய் செட்டில் ஆகிவிட்டான். இந்த ஏரியாவிலே இல்லை, எகிப்திலிருந்து ஓடி போய்விட்டான். நான் போக சொன்னேனா? ஆகவே வேறு ஒரு நபரை பார்த்து இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுக்கலாம் என்று கர்த்தர் தன் திட்டத்தை, செலெக்ஷனை மாற்றிக்கொள்ளவே இல்லை. நான் உன்னை போய் திடீர்னு போய் அவங்களோட சண்டை போடுறவங்களுக்கு நியாயம் பண்ண சொன்னேனா என்று கேட்கவில்லை. இவனே போயிட்டான், போய் மாமனார் ஆட்டம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், நம்ம வேற ஒரு ஆளை பார்க்கலாம் என்று பார்த்தாரா? இல்லை. தேவ திட்டம், சித்தம் வைத்தது தான். மோசேன் மேல் வைத்த தேவ திட்டம் மாறவே இல்லை. இவன் மாறிவிட்டான். எல்லாம் மாறிப்போச்சு. தேவன் மாறலிங்க. அதே தேவனைத்தாங்க நாமளும் வழிபடுறோம், தொழுகிறோம், ஆராதிக்கிறோம். அவர் நம்மளை நேசிக்கிறாருங்க. தகப்பனுக்கு தெரியுங்க. உங்கள் மேல் வைத்த தேவ திட்டம், உங்கள் மேல் வைத்த அபிஷேகம், உங்களுக்கு இவ்வளவுலாம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதங்கள் வந்தே தீரும். அவன் எங்கே போனாலும், எந்த வாழ்வை தெரிந்து கொண்டாலும், தன் இஷ்டத்தின்படி நடந்தாலும் தேவ திட்டம் அவருடைய நிழல் போல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி உங்கள் மேல் வைத்த அந்த தரிசனம், கரிசனம்
மாறுபாடு, உயர்த்த வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும், உங்களுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும், அத்தனையும் நிழல் போல நீங்கள் சுமந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள், சுமந்து கொண்டு தான் போய்கொண்டிருக்கிறீர்கள். நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்று இப்போது பேசுகிற கர்த்தர் அன்று மோசேயிடம் ஏது சொல்லவே இல்லையே. மோசே ஆரம்பத்தில் தம் மக்கள் மீது கொண்ட பாசம் இவர்களை விடுவிக்க வேண்டும், இதுதான் என் பொறுப்பு என்று உணர்ந்த ஆர்வக்கோளாறில் அவசரப்பட்டு விட்டான். பின் அவனுக்கு தரிசனம் வேறு, செயல் வேறு, எதிர்பார்ப்பு வேறு போய்விட்டான். ஆனால் கர்த்தருடைய சித்தமோ திட்டமோ மாறவே இல்லை. அதை மோசே சுமந்து கொண்டு தான் இருந்தான். அது அவனுக்கே தெரியாது. நாம் ஒரு பெரிய தேவ திட்டம் சித்தம் நம்ம மேல் இருக்குது என்பது தெரியாமலே அடிமைத்து கொண்டிருந்தான். அவன் சகோதரி ஆரோனை கொடுத்து வாக்கு கொடுத்து பலப்படுத்தி அனுப்பினார். 40 வருடங்கள் இவன் தான் ஒரு மேய்ப்பனை போல இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கி தேவன் காட்டிய பாதையில் பிசகாமல் வழிநடத்தி பெரிய பெரிய அற்புதங்கள் அதிசயங்களை செய்து தேவ வழி நடத்தும்படி அழைத்து வந்தான். தேவ திட்டம் நிறைவேறியது. ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு செய்தி. இது சரித்திரம் கிடையாது. நீங்கள் இந்த சத்தியத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன பையன், அவங்க அப்பா உடல்நலம் சரியில்லை. மகனை கூப்பிட்டு ஒரு களிமண் கட்டி, அந்த கட்டி அவ்வளோ கனம், அப்பா நீ எங்கே போனாலும் இதை எடுத்துக்கிட்டு போ, உனக்கு சரியான வேலையில் இது உனக்கு உதவும். இந்த களிமண் கட்டி எப்படி சரியான வேலையில் நமக்கு உதவும்? சரி, அப்பா சொல்லிட்டாங்க. அவருக்கு உயிரும் போய்விட்டது. தகப்பன் சொல்லிவிட்டானே என்று சொல்லி ஒரு மூட்டையாட்ட கட்டி வைத்து கொண்டார். எங்கே வேலைக்கு போனாலும் தூக்கிட்டு போவான். எங்கே போனாலும், ஆடு மேய்க்க போனாலும் சரி, ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் அதை கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு அந்த வேலையை சென்று மறுபடியும் தூக்கிட்டு வருவான். அது அவனுக்கு எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணினாங்க, நக்கல் பண்ணினார்கள், சிரித்தார்கள். அவனை பார்த்தாலே எல்லாரும் சிரிப்பார்கள். இவன் வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆளாகிவிட்டான். ஒரு நாள் இவனுக்கே வெக்கமாகிவிட்டு, எத்தனை நாளைக்கு இந்த களிமண் கட்டியே சுமந்துக்கிட்டு இருக்கு, எல்லோரும் நம்மளை பார்த்து இப்படி இந்த கட்டியை பேர சொல்லி நம்மளை கூப்பிட்றாங்களே, பெரிய ஆளாகிவிட்டான் என்று ஒரு நாள் வயலில் போட்டுவிட்டு வந்து விட்டான். ஆனால் அவன் மனசு அடித்து கொள்கிறது. இத்தனை காலம் நம்ம சுமந்தமே, இத்தனை காலம் நம்ம எங்கே படுத்தாலும் அது பக்கத்தில் அந்த கட்டி இருக்குமே என்று அவனால் முடியவில்லை. மழையோ மழை. சரி, எப்படி நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போகிறான். போனால் எந்த இடத்தில் போட்டானோ அந்த இடத்துல கட்டியை காணவில்லை. ஒரு பெரிய வெளிச்சம் மின்னுகிறது. பார்த்தா வைரக்கல். அந்த கட்டி தான் அந்த களிமண்ணுக்குள்ளே அந்த வைரக்கல் இருந்திருக்கிறது. இப்போ மழை விடிய விடிய பேஞ்சதுனாலே அது எல்லாம் போய்விட்டது. அவனுக்கு சரியான காலத்தில், அவனுக்கு தேவைப்படும் காலத்தில் அது வெளிப்பட்டது. எடுத்துக்கொண்டு வந்தான். இது ஒரு நிகழ்வு, சும்மா ஒரு கதை புரிவதற்காக. நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிறத கதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, சத்தியத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்தியம் புரிவதற்காக சொல்லுகிறேன். அப்படி நாம் அந்த கட்டியை சுமந்து கொண்டு இருக்கிறோம். சரியான நேரத்தில் அது வைரமாக வெளிப்படும். அதுவரை நீங்கள் போருங்கள். ஆனால் ஒன்று, நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் தேவ தரிசனத்தை, தேவ அன்பை, வாக்கை எனக்கு நிறைவேற்ற வேண்டியது, நான் உயர்வை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இது நீங்கள் மறக்கக்கூடாது. பஸ்கா நியமம், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலம்தான் கொடுக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்தார். ஆசாரிப்பு கூடம் இவன் மூலம்தான் வனாந்தரத்திலே கட்டப்பட்டது. தேவ திட்டம், இது எல்லாம் தேவ திட்டம். ஒன்று விடாமல் நடத்தி முடித்தார். மக்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும், உங்கள் சுய இஷ்டத்தின்படி வேலையை, பிஸ்னஸை, நீங்கள் திருமணத்தை செய்து கொண்டு வாழ்க்கையை செட்டில் ஆகிவிட்டாலும், உங்கள் மேல் வைத்த தேவ திட்டம், உங்களுக்குள் வைத்திருக்கிற தேவ திட்டம், அது சரியான நேரத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அது மாறுவதே இல்லை. தேவன் மாறுவதும் இல்லை, தேவ வார்த்தை மாறுவதும் இல்லை, அவர் வைத்த திட்டமும் மாறுவதில்லை. அது உங்களை நிழல் போல தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதற்காக கர்த்தர் உங்களை கோபித்துக் கொள்வதும் இல்லை. நம்முடைய தரிசனம் எப்படி இது புரிந்து கொள்ளாமல் இவன் இஷ்டப்படி செய்து கொண்டிருக்கிறானே என்று அவருடைய காலத்திற்காக காத்திருக்கிறார். ஒன்றை மட்டும் உறுதியாக உங்களை எதிர்பார்க்கிறார். அதுதான் அவரை விட்டு நீங்கள் விலகாமல் இருப்பது. எப்படி அந்த பையன் இந்த கட்டியவே சுமந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் தூக்கி எறிந்து விட்டு வந்து அவனுக்கு மனசு படக்கு அடித்து கொண்டது. ஓடிப்போய் எடுத்து வந்தான். அதுபோல் நீங்கள் ஆண்டவரை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆண்டவரை இருக்கும்படியாக நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். அவரை தேடுவதில் தொய்து போகக்கூடாது. அவர் மேல் வைத்து விசுவாசத்தில் பின்வாங்க கூடக்கூடாது. அவருக்கு கீழ்ப்படிந்த நடத்ததில் மாறக்கூடாது. அவருக்கு பயந்த நடத்ததில் நீங்கள் மாறக்கூடாது. இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அந்த உள்ளான தெய்வீக உணர்வு சாகாமல் இருக்க வேண்டும். அதை மட்டும் காத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு இது போதும். உங்களுக்குள்ளே பெரிய நல்ல அற்புத மாற்றத்தை உருவாக்கி கொண்டே தான் வருகிறார். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சந்தர்ப்பங்களை சந்திக்க வைப்பார். உங்களை உருவாக்கி கொண்டே வருகிறார். இந்த ப்ராசஸ் நின்று விடுவதே இல்லை.
உங்களுக்காக செய்வதும், உங்களை கொண்டு செய்வதும், உங்களை மூலமாக செய்வதும், எல்லாம் உங்களுக்குள்ளே செய்வதும் அவருடைய நேரம் வரும்போது நீங்கள் என்ன பெரிய பெரிய ப்ராஜெக்டில் இருந்தாலும் அதிலிருந்து அவருடைய திட்டத்திற்கு பெரிய கதவுகள் தானாய் திறவிட்டு போகும். வேறு திசை, இதுவரையில் இல்லாத எல்லாம் மாற்று திசை. மோசே அன்று நினைத்திருப்பான ஆடு ஓட்டி கொண்டு இருக்கும் பொழுது, இன்று நான் முச்சடிய தேவ தரிசனம் காண்பேன், என் வாழ்க்கை மாறும், என்னுடைய ஓட்டம் மாறும் என்று நினைத்தானா? சொல்லுங்கள், அப்படித்தான் உங்களுக்கு நடக்கும், எனக்கும் நடக்கும். உங்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் மறந்திருக்கலாம், தொலைத்து கூட போயிருக்கலாம். கர்த்தர் தன் இருதயத்தில் வைத்ததே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் மனநிலை என்னவோ நான் அறியேன், கர்த்தர் அறிவார். நீங்கள் எப்படி இந்த செய்தியை நீங்கள் எப்படி கேட்டாலும் சரி, தேவ நோக்கம், தேவ தரிசனம் உங்கள் மேல் வைத்தது அப்படியே மாறாமல் மங்காமல் இருக்கிறது. அதை சுமந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். சுமந்து கொண்டு தான் எல்லா அவமானத்தை சந்தித்தீர்கள், கஷ்டத்தை சந்தித்தீர்கள், வேதனையை சந்தித்தீர்கள். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நீங்கள் தோற்று போகவில்லை. எல்லாம் வந்தது, ஆனால் நீங்கள் தோற்று போகவில்லை. விடமாட்டார். காலம் கனிந்து விட்டது. ஆகவே இந்த செய்தியை கொடுக்க சொன்னார், கொடுக்கிறேன், அவ்வளவுதான். யோசேப்பு தேவ தரிசனத்தை அந்த களிமண் கட்டி சுமந்து கொண்டு தானே ஜெயிலில் இருந்தான், சுமந்து கொண்டு தான் அடிமையாக வேலை செய்தான். ஆனால் அவன் எந்த இடத்தில் அடிமையாக இல்லை, தோற்று போகவில்லை. வேதனை தான், கஷ்டம்தான், மன வேதனை தான், உருக்கம்தான். ஐயோ, நம்ம விட்டு வந்துட்டோமே, இப்படி ஆகிவிட்டோமே என்று. ஆனால் அவன் தோற்று போகவில்லை. அப்படி நீங்களும் தோற்று போக மாட்டேன். திடீரென்று நிறைவேறலாயிற்று. அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்தது. அப்படித்தான் மக்களை உங்களுக்கும் இதெல்லாம் சாட்சிகள் எல்லாம் உங்களை ஊக்கப்படுத்துவேன். நீங்கள் மலைமேல் இருக்க பட்டணம், இனி நீங்கள் மறைந்திருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. தாவீதில் காட்டில் மறைந்திருந்தான், குகைகள் மறைந்திருந்தான். மக்கள் தேடி போனார்கள், தேடி போய் கூட்டிக் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணினார்கள். அவன் 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டான். 1 சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டான், 2 முறை மக்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார்கள். அப்படி உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்தை, அவரை நேசிக்கிற நேசத்தையும் விட்டுவிடாதீர்கள். அதை நீங்கள் உயிரோடு காத்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்து கொண்டிருந்தாலும் அதை காட்டிக்கொண்டே வாருங்கள். அது போதும். ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ அடியேன், சொல்லும் கேட்கிறேன், பலன் தாரும், செய்கிறேன் அப்பா, உம்முடைய சித்தத்தின் மத்தியில் இருக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, கற்பம் தரித்தவள் ஒரு நாள் பெற்றெடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்படித்தான் அடியானுக்கும். ஆமேன். ஹல்லேலூயா.